கோவையில் திமுக மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவின் துணைச் செயலாளர் திருமதி மீனா ஜெயக்குமார் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள சாரதா நர்சரி பிரைமரி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். கோவையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் காலை முதலே மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களிக்க துவங்கினர். இந்நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள சாரதா நர்சரி பிரைமரி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவின் துணைச் செயலாளர் திருமதி மீனா ஜெயக்குமார் தனது வாக்கை பதிவு செய்தார். இதேபோல மருதமலை திருக்கோவிலின் அறக்காவலர் குழு தலைவர் ஜெயக்குமார் தனது வாக்கை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனா ஜெயக்குமார் தாம் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளதாகவும் அனைவரும் தங்களது உரிமையை நிலைநாட்ட வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கோவையை பொறுத்தவரை அனைத்து மக்களும் ஆர்வமுடன் வாக்களிக்க வருகை தந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டு போட்டுட்டேன். நீங்கள் எல்லாம் போட்டுட்டீங்களா ஓட்டு? தயவு செய்து இன்னைக்கு சோம்பேறித்தனமாக லீவு நாளுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு போங்க. அது மட்டுமல்ல, உங்கள் உரிமை உங்கள் கையில். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட உரிமையை காமிக்கணும். இது நமக்கு மட்டுமல்ல, நாட்டோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நாள். தயவு செய்து கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், வந்து ஓட்டு போடுங்க. அதுமே 40 நமதுங்கிற மாதிரி எங்கள் தலைவரோட ஆணைக்கினங்க கண்டிப்பாக 40ம் வெற்றி பெறுன்னு எங்களோட நம்பிக்கை இருக்குது. அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி கூட்டம் நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. நிறைய ஓட்டுச்சாவடிகளை பார்த்துட்டு வரோம். பட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இந்த தடவை. அது வரவேற்கத்தக்கமையான விஷயம். இது எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நானும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்க. நன்றி.